Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம சிஸ்கோ ஐஓஎஸ் சிஎல்ஐ கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து பேசிக்காக வந்து சிஎல்ஐ கான்ஃபிகரேஷன் கமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ஐஓஎஸ் சிஎல்ஐயில் வந்து இப்போ வந்து ரவுட்டர் சுவிட்ச் இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம ஐஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஐஓஎஸில் வந்து எப்படி வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நான் சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சிஸ்கோ ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மோட், இன்னொன்று வந்து ப்ரிவிலேஜ் மோட், இன்னொன்று வந்து குளோபல் மோட். ஸோ யூசர் மோட்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வெறும் லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும், லிமிட்டட் ஷோ கமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இதே நீங்கள் ப்ரிவிலேஜ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஷோ கமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் மோடில் தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் நீங்கள் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் மோடில் போயிட்டு தான் நீங்கள் கான்ஃபிகரே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சோ ரவுட்டரோ வந்து என்ன மோடில் இருக்குங்கிறது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இப்போ வந்து சுவிட்ச் கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்ததுன்னா இது வந்து யூசர் மோட். ஸோ இதோட ப்ரிவிலேஜ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 1னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் லெவலோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 15. ஸோ 15னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து யூசர் மோட்ல இருந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள்னு கமெண்ட் கொடுக்கணும். நீங்கள் எனேபிள்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் லெவலில் வந்து ப்ரிவிலேஜ் மோடில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் லெவல் வந்து 15. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஷோ கமெண்ட்ஸுமே நீங்கள் இதில் வந்து கொடுத்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரிவிலேஜ் மோட்னு சொல்லுவாங்க, எனேபிள் மோட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதுவும் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குளோபல் மோடுக்கு போகணும். ஸோ அந்த குளோபல் மோட் போகிறதுக்கு வந்து என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து குளோபல் மோட் போயிடும். குளோபல் மோட் போயிடுச்சு அப்படின்னா சுவிட்ச் ஓப்பன் ப்ராக்கெட் கான்ஃபிக் க்ளோஸ் ப்ராக்கெட் ஹேஷ். ஸோ இது இருந்துச்சுன்னா இது வந்து குளோபல் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் கான்ஃபிகரேஷன் மோட். நெக்ஸ்ட் வந்து இந்த குளோபல் மோடில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த குளோபல் மோடில் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும்னா அந்த குளோபல் மோடில் இருந்துட்டு அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்டர்ஃபேஸ் FA0/1 கொடுத்தேன்னா இது வந்து சப் கான்ஃபிகரேஷன் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ சப் கான்ஃபிகரேஷன் மோட்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் போய் அதை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுதான் சப் கான்ஃபிகரேஷன் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப் கான்ஃபிகரேஷன் மோட்ல இருந்து நம்ம மறுபடியும் குளோபல் மோடு போனால் ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தா நான் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்துடுவேன். மறுபடியும் இங்கிருந்து நான் எக்ஸிட் கொடுத்தேன்னா எனேபிள் மோடுக்கு வந்துடுவேன். ஸோ இங்கிருந்து நான் எக்ஸிட் கொடுத்தா யூசர் மோடுக்கே நான் வந்துடுவேன். இதே நான் டேரெக்டாக வந்து கீவேர்டு வந்து Ctrl+Z கொடுத்தேன்னா டேரெக்டாக வந்து ப்ரிவிலேஜ் லெவலுக்கு வந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்து நான் வந்துடுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் வீடியோ செஷனில் வந்து எப்படி வந்து நம்ம கன்சோல் மூலமாக வந்து ரவுட்டரோ சுவிட்சோ வந்து ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து would you like to enter the initial configuration dialog இதை வந்து நான் நோ கொடுக்க சொன்னேன். இன்கேஸ் நான் நோன் கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து சுவிட்ச் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து யூசர் மோட் வரும். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள் கிரேட்டர் தென் சிம்பிள்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். Once the switch has booted and we have pressed the enter key, we end up in what we call the user mode or user EX mode. ஓகே, ஸோ இப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள்ங்கிறது இருந்துச்சுனாவே இது என்ன சொல்ல வராங்க பார்த்தோம்னா யூசர் மோடு நமக்கு தெரியும். ஸோ இந்த யூசர் மோடில் வந்து நம்ம யூசர் மோடில் இருந்துட்டு நம்ம ப்ரிவிலேஜ் மோடுக்கு போனோம்னா தான் நம்ம ஃபுல் ஆக்சஸ்மே வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா எனேபிள்ங்கிற கமாண்ட். இப்போ வந்து கிரேட்டர் தென் சிம்பிள்னுக்கு நான் எனேபிள்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரிவிலேஜ் மோடில் இருந்துட்டு மறுபடியும் நான் யூசர் மோடுக்கு போகணுன்னா ஜஸ்ட் டிசேபிள்னு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிவிலேஜ் மோடில் இருந்துட்டு யூசர் மோடுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கான்ஃபிகர் டெர்மினல் கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்து போயிடும். இங்கே பாருங்கள் நான் எனேபிள் கொடுத்தேன். ஸோ இது வந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துருச்சு. ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து குளோபல் மோட் போகணும். ஸோ நான் கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தேன். இப்போ நான் குளோபல் மோடுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சம்திங் சிம்பிள். லெட்ஸ் சேஞ்ச் தி நேம் ஆஃப் அவர் சுவிட்ச். ஸோ இப்போ வந்து நான் குளோபல் மோடில் வந்துட்டேன். இப்போ நான் சுவிட்சோட ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக சுவிட்சுன்னு இருக்குது, இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ குளோபல் மோடில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ஹோஸ்ட் நேம்ங்கிறது வந்து கீவேர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே வந்து எனக்கு இங்கே வந்து டெஸ்ட்டுன்னு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சுவிட்சோட நேம். ஸோ the command above was executed in global configuration mode. ஸோ இதை வந்து நான் குளோபல் மோடில் தான் நான் கான்ஃபிகர் பண்ணேன். ஸோ அதான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்னு சொல்கிறாங்க. So when we want to make changes to interface or console settings, we have to dive into one of the configuration sub mode. இது வந்து நான்
மோடில் தான் வந்து இதை நான் கான்ஃபிகர் பண்ணேன், இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸோ ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸில் நான் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷன் சப் மோடுக்கு வந்து போகணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ஆட் பண்ணுறேன். எதுக்கு பாஸ்வேர்டு ஆட் பண்ணுறேன்னா அந்த கன்சோலுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு ஆட் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக அது பாஸ்வேர்டு எதுவும் கேட்காது, டேரெக்டாக வந்து உங்களுக்கு யூசர் மோடில் போய் நிற்கும். ரவுட்டர் ரீபூட் ஆனால், ரவுட்டரோ சுவிட்சோ ரீபூட் ஆனால். ஸோ இப்போ நான் வந்து அந்த கன்சோலுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ குளோபல் மோட் போயிட்டு லைன் கன்சோல் 0. ஸோ இது வந்து கன்சோல் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கோசம் நான் லைன் கன்சோல் 0க்கு நான் போயிடுறேன். இப்போ பாருங்கள் சப் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்து போயிடுச்சு. கான்ஃபிக்னா குளோபல் மோடு, கான்ஃபிக் ஐஃபன் லைன்னா இப்போ வந்து அந்த கன்சோலுக்குள்ளே வந்து நான் போயிட்டேன். ஸோ அப்போ வந்து இது வந்து சப் மோடுன்னு சொல்லுவாங்க, சப் கான்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் பாஸ்வேர்டுங்கிறது வந்து கீவேர்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நான் செட் பண்ணிட்டேன். நான் இங்கே சிஸ்கோ நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின். ஸோ இந்த லாகின் கொடுத்தோன்னா இது வந்து என்ன செக் பண்ணணும்னா அந்த பாஸ்வேர்டு வந்து லோக்கல் டேட்டாபேஸில் வந்து செக் பண்ணும். ஸோ இது நீங்கள் வந்து லாகின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எக்ஸ்டர்னல் சர்வர் கூட கொடுக்கலாம், ரேடியஸ் டெக்காக்ஸ் கூட நீங்கள் தரலாம். நான் இப்போதைக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறதுக்கோசம் நான் லாகின் கொடுத்துட்டேன். இது வந்து லோக்கலாக வந்து செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிட் கொடுத்தனா சப் கான்ஃபிகரேஷன் மோட்லேருந்து குளோபல் மோடுக்கு வருது. நான் குளோபல் மோட்லேருந்து மோடு எக்ஸிட் கொடுத்தேன்னா மோடி வந்து ப்ரிவிலேஜ் மோடு வந்துருச்சு. நான் இங்கே மோடு எக்ஸிட் கொடுத்தேன்னா இப்போ யூசர் மோடுக்கு போவோம். ஸோ யூசர் மோடுக்கு போகும்போது இப்போ பாருங்கள் யூசர் ஆக்சஸ் வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ இதான் வந்து கன்சோலுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே சிஸ்கோ நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து யூசர் மோடுக்கு வந்துருச்சு. இதே வந்து நான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் ரிட்டன் டு கெட் ஸ்டார்ட் என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து யூசர் மோடுக்கு வந்து வரும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணங்காட்டி அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நான் யூசர் மோடுக்கே வந்து வர முடியும். ஸோ இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தேன், யூசர் மோடுக்கு வந்துட்டேன். ஸோ மறுபடியும் எனேபிள் கொடுத்து ப்ரிவிலேஜ் மோட் குளோபல் மோடுக்கு வந்துட்டேன். So let me give you one more example. Let's say we want to make change to one of our interface. So இப்போ வந்து நான் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து சப் கான்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் குளோபல் மோடில் போயிட்டு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகணும். ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா கிகாபைட் ஈத்தர்நெட்டா. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் செட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து கீவேர்டு. அதுக்கப்புறம் நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து லேன் நெட்வொர்க் நான் தந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்தேன். எக்ஸிட் கொடுத்தனா சப் கான்ஃபிகரேஷன் மோட்ல வந்து குளோபல் மோடுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம சப் கான்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். இப்போ வந்து இந்த சிஸ்கோ ஐஓஎஸில் வந்து கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏதோ கமெண்ட்ஸ் வந்து தெரில அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட் வந்து ப்ரிவிலேஜ் மோடில் கொஸ்டின் மார்க் கொடுத்தேன். ஸோ ப்ரிவிலேஜ் மோடில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாசிபிள்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் மார்க் ஒர்க்ஸ் இன் யூசர், எனேபிள் அண்ட் கான்ஃபிகரேஷன் மோட். அதாவது 3 மோட்லையுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வந்து ஒர்க் ஆகும். யூசர் மோட்லேயும் ஒர்க் ஆகும், ப்ரிவிலேஜ் மோட்லேயும் ஒர்க் ஆகும், குளோபல் மோட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ கோ அஹெட் அண்ட் ட்ரை இட் எவ்ரிவேர். ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ ஃபைண்டிங் அவுட் விச் கமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது மூலமாக வந்து உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்க, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் ப்ரிவிலேஜ் மோடில் வந்து நான் சிஎல்னு கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். சிஎல்னு கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தனா 2 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து கிளியரு, இன்னொன்று வந்து கிளாக். ஸோ இது ரெண்டுமே வந்து சிஎல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஐ டைப் சிஎல் கொஸ்டின் மார்க் தென் சிஎல்ஐ டெல்ஸ் மீ. ஸோ சிஎல்ஐங்கிறது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம ரவுட்ரு சுவிட்சஸ் வந்து சிஎல்ஐ மூலமாக கான்ஃபிகர் பண்ணலாம். சிஎல்ஐனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக கான்ஃபிகர் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா GUI ஃபார்மேட். GUI ஃபார்மேட்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ CLI tells me there are 2 possible commands. ஒன்று வந்து கிளியரு, ஒன்று வந்து கிளாக். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கமாண்ட்ஸ். ஸோ இந்த CLIயில் வந்து ஷோ கமாண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி த மோஸ்ட் யூஸ்டு கமாண்ட்ஸ் ஃபார் சிஸ்கோ IOS. ஸோ இப்போ இந்த ஷோ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம், என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே வந்து அதில் செக் பண்ணலாம். ஸோ வி கேன் யூஸ் இட் டு ஃபெச் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி சுவிட்ச். அந்த சுவிட்சிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபெச் பண்ணி பார்க்கலாம்.
So let's start with simple example. Let's say we want to see some general information about this switch. இப்போ வந்து நான் general information about the switch அதை பற்றி நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோங்கிறது வந்து கீவேர்டு, வெர்ஷனுங்கிறது வந்து கீவேர்டு. இப்போ நான் ஷோ வெர்ஷனுங்கிற கமாண்ட் நான் கொடுத்தேன், ப்ரிவிலேஜ் மூலம் கொடுத்தேன் அப்படின்னா gives us lot of information about this switch including model, iOS image and more. அது சுவிட்சோட மாடலு, iOS image and more. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ப்ரிவிலேஜ் மூலம் ஷோ வெர்ஷன் கொடுத்தேன். ஷோ வெர்ஷனோட அவுட்புட் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல் சுவிட்ச், ஸோ இது வந்து 3560 லேயர் 3 சுவிட்ச். என்ன iOS வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன், 12.2 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட மதர் போர்டோட சீரியல் நம்பர் என்ன, மேக் அட்ரஸ் என்ன, ஸோ என்ன இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் நான் செக் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோ கமாண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷோ ரன்னிங் கான்ஃபிக் நான் கொடுத்தேன்னா இந்த சுவிட்சில் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குதுங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் கொடுத்துட்டேன். இதெல்லாம் சுவிட்சோட பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து நான் சுவிட்சில் வந்து நான் இப்போதைக்கு நான் எதுவும் கான்ஃபிகர் பண்ணல, ஜஸ்ட் வந்து நான் ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் கொடுத்தேன்னா இதெல்லாம் வந்து இந்த சுவிட்சில் இருக்கிற பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரன்னிங் கான்ஃபிக்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த சுவிட்சில் என்னென்ன கான்ஃபிக் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கலாம். Show running hyphen config command gives us the entire active configuration of the switch. Even though we have not configured anything yet, there is a base configuration. So அந்த show running hyphen configல வந்து full configuration நம்ம பார்க்கலாம். நான் இப்போ வந்து switchல எதுவுமே config பண்ணல, பட் இருந்தாலும் வந்து அந்த base configuration மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் தி கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து ஒரு சுவிட்ச் ரவுட்டரில் வந்து எப்படி வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேவ் பண்ணுறது. ஸோ கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணுறது வந்து எதுக்குன்னு நெசசரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வி என்டர்ட் எ கப்புள் ஆஃப் கமாண்ட்ஸ் பட் ஒன்ஸ் வி புல் தி பவர் பிளக் எவ்ரிதிங் இஸ் கான். இப்போ நான் ஏதோ ஒன்று கான்ஃபிகர் பண்ணிட்டேன், நான் சேவ் பண்ணல, இப்போ நான் பவருக்கு இது போயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் கான்ஃபிகர் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாமே வந்து டேரெக்டாக எங்கே அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ஒன்லி ஆக்டிவ் இன் ராம். ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக், ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக். ஸோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக்ங்கிறது வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னா ரேமில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து ஒன்ஸ் பவர் போச்சுன்னா எல்லா கான்ஃபிகரேஷனுமே போயிடும். பவர் போச்சுனாலோ இல்லை நம்ம ரவுட்டர் வந்து ரீபூட் பண்ணாவோ அப்படி பண்ணாமே கான்ஃபிகரேஷன் வந்து போயிடும். ஸோ புல் தென் plug and it's gone. ஸோ பவர் வந்து நம்ம புல் பண்ணோம்னாலோ இல்லை பவர் போச்சுனாலோ வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அது இதில் சொல்கிறாங்க. ஸோ இஃப் வி வாண்ட் டு சேவ் அவர் கான்ஃபிகரேஷன் வி ஹவ் டு சேவ் இட் ஆஸ் எ ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதில் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷனில் தான் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா NV ரேமில். ஸோ ரேமில் இருக்கிறது வந்து ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக், அது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். ஒன்ஸ் வந்து சுவிட்சோ ரவுட்டோ ரீபூட் பண்ணால் அந்த கான்ஃபிகரேஷன் எரேஸ் ஆயிரும், இல்லைனா வந்து பவர் போச்சுனாலும் எரேஸ் ஆயிரும். இதே வந்து ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக்ங்கிறது வந்து NV ரேமில் ஸ்டோர் ஆகும். இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ரவுட்டர் வந்து ரீபூட் பண்ணாலோ இல்லை பவர் பண்ணாலோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அதிலேயே இருக்கும். So next time we boot our switch, it will look for the startup configuration and use it. So once வந்து அந்த switch வந்து ரீபூட் பண்ணும்போது இது எதை பார்க்கும்னா startup configuration தான் வந்து உங்களுக்கு பார்க்கும். Here's how to copy running configuration to the startup configuration. எப்படி வந்து running configuration இருக்கிறது வந்து startup configurationக்கு வந்து காப்பி பண்ணுறது. ஸோ இதுதான் கமாண்ட் காப்பி. ஸோ இது வந்து நம்ம ப்ரிவிலேஜ் மோடில் கொடுக்கணும். காப்பி ஸ்பேஸ் ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக். ஸோ இந்த கமாண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரன்னிங் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரேமில் இருக்கும். அதெல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும்னா ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து NV ரேமில் இருக்கும். ஸோ இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த லேயர் 3 சுவிட்சில் வந்து நான் ஜஸ்ட் வந்து ப்ரிவிலேஜ் மோடில் வந்து ஷோ ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக். ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்டு தான். காப்பி கீவேர்டு, ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் கீவேர்டு, ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிகும் வந்து கீவேர்டு தான். ஸோ காப்பி ஸ்பேஸ் ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக். ஸோ இப்போ இந்த சுவிட்சில் வந்து நான் ஷோ ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக் நான் தரேன். எனக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக் வந்து எதுவுமே இல்லை. நான் வந்து எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே சேவ் பண்ணல. அதனால் வந்து ஸ்டார்ட் அப் ஐஃபன் கான்ஃபிக் இஸ் நாட் ப்ரெசன்ட் எனக்கு காட்டுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இமேஜ்.
செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணுறேன். நான் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணலினாலுமே நான் ஜஸ்ட் வந்து காப்பி ரன்னிங் -config ஸ்பேஸ் startup -config கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரன்னிங் -configல வந்து பேஸ் கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும். அந்த பேஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட்அப் கான்ஃபிகில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் அதே சுவிட்சில் ஷோ startup -config நான் கொடுக்குறேன். அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அந்த பேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த startup -configல வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த மூணாவது இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து எப்படி வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணுறது. ஸோ எரேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரிவிலேஜ் மோடில் எரேஸுங்கிறது வந்து கீவேர்ட். எரேஸ் கொடுத்துட்டு startup -config கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கனாவே போதும். அது வந்து ஓகே எரேசிங் தி NVRAM. ஏன்னா startup -config எல்லாமே வந்து NVRAMல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள் எரேஸ் ஆஃப் NVRAM வந்து கம்ப்ளீட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சில் வந்து ஒரு VLANோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அதோட ரன்னிங் -config startup -configலயோ ஸ்டோர் ஆகுது. அந்த சுவிட்சில் வந்து VLAN.dat VLAN.dat அதுதான் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிவிலேஜ் மோடில் போயிட்டு டெலிட் கீவேர்ட் நெக்ஸ்ட் வந்து /. ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ செஷன்லேயே சொல்லியிருந்தேன். அந்த ரவுட்ரோ சுவிட்சஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் ப்ளஸ் அதோட IOS எல்லாமே வந்து ஃப்ளாஷ் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த VLAN.dataங்கிற ஃபைலும் வந்து ஃப்ளாஷில் தான் இருக்கும். ஸோ ப்ரிவிலேஜ் மோடில் வந்து டெலிட் கீவேர்ட் ஸ்பேஸ் /: VLAN.dat இது கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி வந்து யாரோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபைல் வந்து கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து நான் ஷோ /: ஸோ இந்த ஃப்ளாஷ்ங்கிறது வந்து கீவேர்ட் நான் கொடுத்தேன். எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த இமேஜ் மட்டும்தான் வந்து இருக்குது. இது வந்து 2960 சுவிட்சோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதே வந்து இந்த VLAN.dat ஃபைல் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டெலிட் ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷோ ஸ்பேஸ் /: கொடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இப்போ இந்த CLIல வந்து என்னென்ன கீபோர்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா there are couple of useful keyboards shortcuts that you can use for CLI வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து Cisco IOS keeps a history of previously entered commands. All you need to do is press up and down arrow keys to browse through your previous commands. ஸோ இப்போ வந்து நம்ம கீபோர்டில் வந்து அப் arrow ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் கொடுத்தோம், அதுக்கு ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் கொடுத்தோம், அதுக்கு ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் கொடுத்தோங்கிறது வந்து செக் பண்ணலாம். அப் arrow கொடுத்தோம்னா, டவுன் arrowனா நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ இந்த கமாண்டுக்கு அடுத்து என்ன கமாண்ட் நான் கொடுத்தேன் அது மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+A Ctrl+E combinations. ஸோ திஸ் வில் மேக் தி கர்சர் ஜம்ப் டு தி ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஆஃப் த லைன். இப்போ நீங்கள் ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்க, அதோட ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கான்ஃபிகர் ஸ்பேஸ் டெர்மினல் கொடுத்துட்டேன். இப்போ டெர்மினல்னால் அந்த எல்லுக்கிட்ட வந்து கர்சர் இருக்கும். நான் சிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் Ctrl+A கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டோட ஸ்டார்டிங் கேரக்டருக்கு வந்து போய் நிற்கும் அந்த கர்சர். இதே நீங்கள் Ctrl+Eன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டோட எண்டிங் கேரக்டரில் போய் உங்களுக்கு கர்சர் வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து இந்த லைனில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நோ ஐடியா ஹவு டு ஸ்பெல் எ சர்டன் கமாண்ட். So the tab button will auto complete commands for you. So Cisco IOS நீங்கள் யூஸ் பண்ணும்போது switches or routerல வந்து நீங்கள் ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, இல்லை அந்த கமாண்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 கேரக்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அந்த ஆட்டோ கமாண்ட் வந்து ஃபில் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா do command. ஸோ இந்த do command வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா if you are in the configuration mode you will face the following issue if you are try a show command. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளோபல் மோடில் இருந்துட்டு நான் ஷோ வெர்ஷன் நான் தரேன். ஷோ வெர்ஷனுங்கிற கமாண்ட் வந்து கரெக்ட், எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் வந்து எனக்கு இன்வேலிட் இன்புட்னு வருது. ஏன் இன்வேலிட் இன்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிவிலேஜ் லெவலில் தான் நம்ம ஷோ கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
குளோபல் மோடில் வந்து நம்ம குளோபல் மோடில் வந்து நம்ம ஷோ கமெண்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். குளோபல் மோடில் வந்து நம்ம ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு தான் குளோபல் மோடுக்கே போகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரிவிலேஜ் மோடில் தரணும். ஆனால் வந்து இப்போ நான் ரைட் நோ வந்து நான் குளோபல் மோடில் கொடுத்தங்கிறது தான் எனக்கு எரர் வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூங்கிறது வந்து அந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டூன்னு கொடுத்து அந்த கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ த கமெண்ட் இஸ் டைப்ட் கரெக்ட்லி பட் த ப்ராப்ளம் ஹேர் இஸ் தட் திஸ் இஸ் அண்ட் கமெண்ட் ஃபார் தி எனேபிள் மோட் நாட் தி கான்ஃபிகரேஷன் மோட். அதாவது ஷோ வெர்ஷன்ங்கிறது வந்து ப்ரிவிலேஜ் மோடில் கொடுக்க வேண்டிய கமெண்ட், அது வந்து நம்ம குளோபல் மோடில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ எய்தர் வந்து நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு குளோபல் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குளோபல் மோடில் இருந்தே அந்த கமெண்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா டூங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் டூன் ஸ்பேஸ் ஷோ வெர்ஷன் நான் கொடுத்தேன். இப்போ எனக்கு வந்து ஷோ வெர்ஷனோட அவுட்புட் வந்துருச்சு. ஈவன் தோ வந்து நான் குளோபல் மோடில் இருந்தாலும் அந்த டூ கொடுத்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்காக வந்து கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ செஷனில் நான் சொன்னேன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சுவிட்சுக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், ரவுட்டருக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ சுவிட்ச் அண்ட் ரவுட்டர் ரெண்டுலேயுமே வந்து ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி இந்த 3 யூசர் மோட், ப்ரிவிலேஜ் மோட், குளோபல் மோட் எல்லாமே வந்து காமன். இன்கேஸ் வந்து நீங்கள் சிஸ்கோ ஐஓஎஸ் எக்ஸார், ஐஓஎஸ் பதிலாக ஐஓஎஸ் எக்ஸார் யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு மோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், கான்ஃபிகரேஷன் கமெண்ட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்.